50%னா நீங்க எடுக்கிற மெட்டீரியல் 50%. இப்ப நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிளவுஸை தச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துறீங்க, நீங்க மெட்டீரியல் சாய்ஸ் பண்ணல, அந்த கஸ்டமருக்கு வந்து 1 மந்த்ல அது கருத்து போச்சு, ஒரே மாசத்துக்கு முன்னாடி கருத்து போச்சு, அந்த கஸ்டமர் எடுத்து உங்ககிட்ட வருவாங்களா? வர மாட்டாங்க சார். அப்ப நீங்க வந்து மெட்டீரியல் நாலேஜ் உங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் செலக்ட் பண்றது. இப்போ ஒரு பிளவுஸை கொடுத்தா இது டூப்ளிகேட் மெட்டீரியல், இது ஒரிஜினல் மெட்டீரியல், கறக்குது கறக்காதுன்னு சொல்லிட்டு உங்களால அதை கைடு பண்ண முடியுமா? சார் அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். மெட்டீரியல் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், எது வாங்கினா கருப்பாகும், எது வாங்கணும் அப்படின்றத மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். பர்ஃபெக்ட்டா இப்போ ஒரு பிளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு மெட்டீரியல் கரெக்டா கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும் சார். நீங்க கடையில போய் ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்கு எப்படி நல்ல மெட்டீரியல் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இதுல இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே நீங்க தெரிஞ்சு, அது மாதிரி இந்த மெட்டீரியலை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு என்ன ரேட் வரும், செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ரேட் என்ன வரும், அந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு நாங்க கரெக்டா சொல்லி பார்த்து வாங்குறதுக்கு. இப்ப நீங்க எங்க கிட்ட வாங்காம வெளியே நீங்க வாங்கினாலும் அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் என்ன பிரைஸ், டூப்ளிகேட் மெட்டீரியல் என்ன பிரைஸ் உங்களால கைட் பண்ணி அதை வாங்க முடியும். வாங்க முடியும் சார். ஓகே. அதுக்கப்புறம் 2 பிளவுஸ் நீங்க வந்து ஃபுல் இந்த கோர்ஸை வந்து 7 ஃப்ரேம் 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் எடுத்துக்கிட்டேன். 6 மாசம் எடுத்துக்கிட்டேன். நாங்க எவ்வளவு மாசம் சொன்னோம்? 3 மாசம் தாங்க சார் சொன்னீங்க. இந்த 3 மந்த்ஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆன 3 மாசத்துல இருந்து 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இந்த 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க ஒழுங்கா உங்களுக்கு எடுத்த மாதிரியே கிளாஸ் எடுத்தோமா, இல்ல உனக்கு தான் 3 மாசம் முடிஞ்சிருச்சு அதனால ஏதோ சைடுல உட்காந்து கத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணாங்களா மேடம்? இல்லங்க சார், நான் வந்த நாள்ல இருந்து எப்பயும் போல நார்மலா தாங்க சார் கிளாஸ் எடுத்தீங்க. திட்டல எதுவுமே. இந்த கிளாஸ் எடுக்கிற ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? உங்களுக்கு சொல்லி தரது, ஏன்னா நிறைய பேர் நீங்க இவ்வளவு ஸ்டிச் பண்றீங்க, ஒரு தப்பு பண்ணா திரும்ப சொல்லி தருவாங்களா, இல்ல ரிமூவ் பண்ண சொல்லுவாங்களா? இவ்வளவு பினிஷிங் உங்களால எப்படி கொண்டு வர முடிச்சு? இந்த பினிஷிங் இது நீங்க ஒர்க் பண்ணது நீங்களே சொன்னீங்க, என்னால இதை நம்ப முடியல. இதுல ஏதாவது ஒரு இடத்துல மேடம் கை வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்க செஞ்சிருக்காங்களா இந்த பிளவுஸ்ல? சார் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். ஆனா மேம் வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ அழகா நான் போட்டிருக்கேங்க சார். நான் கேட்கறது என்னன்னா, இது நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, இதுல வந்து நீங்க சும்மா சொல்றீங்க, உங்க மேம் இதுல வந்து சொல்லி செஞ்சு தந்திருப்பாங்க. இதுல மேம் வந்து எதுவுமே சொல்லி தரலங்க சார். கரெக்ஷன் சொல்லிருக்காங்க சார். இதுல வொர்க் பண்ணிருக்காங்களா அவங்க கைப்படல? இல்ல அவங்க கைப்படவே இல்ல. வொர்க் ஃபுல்லா உங்க கைப்பட்டதுன்னா எதுவுமே அவங்க வொர்க் பண்ணல. இல்ல கரெக்ஷன் சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜோ இப்போ நீங்க இத்தனை ஃப்ரேம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளவுஸ் கஸ்டமருக்கு நீங்க இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? செகண்ட் ப்ளவுஸ் வந்து யார் கொடுத்தது? கஸ்டமர் ப்ளவுஸ்ங்க சார். இத வந்து பார்த்துட்டு அவங்க பண்ணி கொடுக்க சொன்னாங்க சார். நீட்டா இருக்கு. ஓகே. இப்போ இது ரொம்ப ஹாப்பியா, இது இப்ப நீங்க தான் செஞ்சதுன்னு இப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நானா செஞ்சது தோணுதா? ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். கஸ்டமர் பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. சோ கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம்